வணக்கம் குருஜி. வணக்கம் சார். வைகாசி மாத ராசி பலன், அதாவது சூரியனோட பயிற்சியும் சுக்கிரனோட பயிற்சியும் ஒன்றா வருது. ஆமாம். அந்த கிரக சஞ்சாரங்களை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. முதல்ல நம்மளோட ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணணும். அப்போ தான் இது கொஞ்சம் பெரிய அளவில் பேசப்படும். அடுத்தபடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க என்னோடய நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் வாங்க, வாட்ஸ்அப்பில் வாங்க. இப்போ இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானோட சுக்கிர பகவானும் ரெண்டு பேரும் ஒரே நாளில் சஞ்சாரம், அதாவது பெயர்ச்சிகள் நடக்கிறது. இந்த சூரிய பகவான் ரிஷபராசிக்கு வரார், சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு போகிறார். இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது முதல்ல உச்சமடைந்த சூரிய பகவான் கொஞ்சம் உச்சத்தை குறைச்சிக்கிட்டு அப்படியே ரிஷபத்துக்கு வரார். இந்த ரிஷபத்தில் இருக்கிற நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். அதில் பார்த்திங்கன்னா மூணுமே நட்பு கிரகங்கள் தான். ஏன்னா கிருத்திகை அவரோட சொந்த நட்சத்திரம், ஆமாம். ரோகிணி சந்திர பகவானோட நட்சத்திரம், மிருகசீரிஷம் இதுதான் செவ்வாயோட நட்சத்திரம். அந்த வகையில் ஒரு மாத காலம் அவர் அங்கே பயணிக்க போகிறார். அந்த வகையில் ரிஷபராசிலேருந்து அவர் 7ஆம் பறவை விருச்சிக ராசியை பார்க்க போகிறார். விருச்சிக ராசியும் ஆல்மோஸ்ட் செவ்வாயோட வீடு தான், அதுவும் நட்பு கிரகம் தான். அதனால் இந்த மாதம் எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு நல்ல மாதமாக இருக்கும் ரிஷபத்தில் இருக்கிறதுனால. நான் 7ஆம் பார்வையா விருச்சிகத்தை பார்க்குறேன். என்னதான் சுக்கிர பகவானோட வீடுங்கும்போது அது ஒன்றும் பெரிய பகை கிடையாது. ஆமாம், அந்த அளவுக்கு ஒரு இதுதாங்கிறதுனால நல்ல மாதமாக இந்த மாதம் எல்லாருக்குமே இருக்கும். கன்னி ராசி, இந்த கன்னி ராசிக்கு வைகாசி மாத ராசி பலன் எப்படி இருக்கும்? அதாவது ராசிக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்துல, அதாவது சுக்கிரனோட வீட்டில். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்துல. இந்த ரெண்டு பயிற்சிகளும் ஏன்னா ஒரு நாள் முன்ன பின்ன வராங்க ரெண்டு பேருமே. இது இந்த கன்னியா ராசிக்கு எப்படி இருக்கும்? இந்த கன்னி ராசிக்கு இப்போ தாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலீஸ் இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்துல கண்டகச்சனியாக இருந்துக்கிட்டு அவங்க ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க. உடல் ஆரோக்கியம் சரி, வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம், இந்த மாதிரி ரொம்ப இதில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடியது. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் இருந்தார், உச்சம் வேறு, ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு, ரொம்ப டென்ஷன். என்ன தான் ஏசி போட்டு உட்காந்தா கூட வெறுத்து கொட்டுறது, அந்த மாதிரி ஒரு அம்சத்தில் இருந்தாங்க ஒரு மாதம் கிட்டத்தட்ட. இப்போ இந்த சூரியன் விலகிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு போயிடுறார், பாக்கியஸ்தானம், ரொம்ப அற்புதம். ஏன்னா இவங்களுக்கு விரையாதிபதி 9ஆம் இடத்துக்கு போகிறார், அது பரவாயில்லை. ஏன்னா தந்தையோட சொத்துக்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி தந்தைக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி, அதாவது உடல் ஆரோக்கியத்துக்கு இவங்க ஒரு இது எடுத்துக்கிற மாதிரியும் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இது பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு இது. அதே சமயம் ஜீவனஸ்தானத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான், இந்த குரு அங்கே இருக்கார். ஏற்கனவே குரு வந்ததுலேருந்தே கொஞ்சம் இவங்களுக்கு இந்த உத்தியோகம், தொழில் வியாபாரத்துலலாம் கொஞ்சம் டென்ஷன் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கும்போதே இந்த சுக்கிரனும் சேரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வந்தாலே உத்தியோக ரீதியாக கொஞ்சம் வேலை பளுவை கொடுப்பார். ஏன்னா செய்யும்போது அந்த வேலை நம்ம செய்ய தான் பணம் வரும். அப்போ அந்த பணம் கொடுக்கறதுக்கு சுக்கிர பகவான், அப்போ நல்லபடியான ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ உழைச்சாங்கன்னா நல்ல காசு. ஓகே, இப்போ 4ஆம் இடத்துல சுக்கிரனோட பார்வை இருக்குது. இப்போ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனோட பார்வை இந்த மாதம் வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்? வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கப்சிப்னு தான் இருக்கணும். ஏன்னா கண்டகச்சனி நேர ஜென்மராசியை பார்த்துட்டு இருக்கார். சனி பார்வை ரொம்ப டென்ஷன் தான். ஏன்னா டென்ஷனோடு தான் அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க, பரவாயில்லைன்னு தான். அப்போ கண்டிப்பாக இவங்க வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் அமைதியாக வேலை செய்கிறது நல்லது. எல்லாரையும் அனுசரித்து போகிறது, இல்லை வேறு வழி இல்லை அப்படின்னா யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. ஏன்னா தெரியாமல் ஏதாவது ஒரு இதில் போயிட்டாக்க கஷ்டம், ரொம்ப இதாக இருக்கும். வேலையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இவங்க யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா சூரியன் தான் இப்போ கொஞ்சம் ஃபேவரபுளாக வரார் 9ஆம் இடத்துக்கு. ஆனாலும் சனியோட பார்வையை வாங்குறார். என்ன அப்போ சனி பகவானும் கண்டகச்சனியாக இருக்கார், 9ஆம் இடத்துல இருக்கிற சூரிய பகவானையும் இந்த சனீஸ்வர பகவான் பார்த்துட்டு இருக்கார் 10ஆம் இடத்துல. இது அப்போ உத்தியோகத்தில் மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அது நல்ல மாற்றமானு இவங்க முடிவெடுத்து செஞ்சால் ரொம்ப விசேஷம். அந்த ஜாப் நல்லபடியாக அமையும். பார்த்து முடிவெடுத்து இறங்கினாங்கன்னா நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும். ஆனால் இவங்களுக்கு ஒரு ஃபேவரபிள் நியூஸ் என்னென்னா, ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸ் என்னென்னா குரு பெயர்ச்சி. ஆமாம், அது நம்ம போடும்போது அவங்களுக்கு தெரியும்.
சரி. இப்போ ராசிக்கு வந்து சனியுடைய பார்வை இருக்குது. ரொம்ப நாளாக திருமணம் தடைப்பட்டுனே வருது. நம்ம மாதம் மாதம் அதை சொல்லிட்டு தான் வரோம். திருமணம் இந்த மாதம் நடக்கும் அப்படின்ட்டு. ஒரு சில பேருக்கு நடந்திருக்கு, ஒரு சில பேருக்கு நடந்திருக்கு, ஒரு சில பேருக்கு வந்து தடையாக இருக்குது. இந்த மாதம் இப்போ 2 கிரகமும் நல்லா இருக்குது. அதாவது சூரியனும் சரி, சுக்கிரனும் சரி 9, 10ல். இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? திருமண ரீதியாக முன்னேற்றங்களை கொடுக்குமா? திருமணம் அப்படிங்கும்போது 2ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துக்கு வர்றார். என்ன ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்கிறக்கூடிய காலகட்டம். ஆனால் அவங்களுக்கு இந்த தசாபுக்தி இதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கும்போது போகிற இடம் 10ஆம் இடம், அதனால ஓரளவுக்கு ஒரு இது இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் கடினமான முயற்சி எடுத்தாக்க இவங்களுக்கு ஒரு வரக்கூடிய காலகட்டத்தில் டக்குன்னு அமையும். ஓகே. இப்போ தொழிலுக்கு ஏதாவது மாற்றம் கிடைக்குமா சார் இந்த மாசத்துல? ஏன்னா தொழில் ஸ்தானத்துக்கு தான் வந்து சுக்கிரன் வரார். ராசிக்கு 2 கூடியவர், பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம். இது ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்குமா தொழில் ரீதியா? கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா இந்த சூரியன் 9ஆம் இடத்துக்கு வந்த உடனே இவங்களுக்கு ஒரு பெரிய இது, ஒரே நாளில் தான் அந்த சுக்கிர பகவான் இப்படி வந்துடுறார் உடனே. அப்போ சுக்கிரன் சூரியன் 2 பேருமே உங்களுக்கு இந்த தொழில் ஸ்தானத்தில் வந்து ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அது இந்த முன்னேற்றம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மாற்றத்தோடு கூட இருக்கலாம். அதனால் இந்த மாற்றம் வந்ததுன்னா தாராளமாக அவங்க எடுத்துக்கலாம். அதை ஒரு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக இப்போ பண்ணலாம். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கிரன் கண்டிப்பாக ஒரு உயர்வை கொடுப்பார். ஓகே, நல்ல இது கிடைக்கும். ஓகே. இப்போ கன்னியா ராசி பெண்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த கடன் பிரச்சனை, அது இது உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இது சம்மந்தமாக அவங்களும், ஏன்னா அவங்க கேட்ட கேள்வி இது ஏதாவது ஒரு இதுமாரி 6 சம்மந்தப்பட்டு தான் கேட்டாங்க. கடன் நோய் எப்படி இருக்கும், அது சம்மந்தமாக அவங்க எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக கடன் விஷயத்தில் இப்போ அவங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஸ் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், வருமானம் வரும். ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல போகும்போது வருமானம் வரும். என்ன அதாவது எப்படியோ அவங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். மகளிர் குழுவில் கூட இருக்கிறவங்களுக்கு அந்த லோன் அதெல்லாம் சேங்ஷன் ஆகும். அதை வச்சு இந்த கடன் அடைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே சமயம் இவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் சனி பார்வை எப்படிப்பட்ட பார்வைன்னு தெரியும். குரு பார்வை வேற, சந்தோஷமான பார்வை. அதுவும் 7ஆம் இடத்தை பார்த்தா ரொம்ப விசேஷம் குரு. ஆனால் சனி பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு லேசினஸ், உடல் உபாதைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்ன எல்லாருக்கும் கிடைக்குமா? கன்னியாராசி இப்போ 100 கோடி மக்கள் இருக்காங்கன்னா அத்தனை பேருக்கும் வருமானம் கண்டிப்பாக கிடையாது. தசா புக்தி அது இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அப்போ இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் உஷாராக இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் உஷாராக, ஏதாவது லைட்டாக சிம்டம் அப்படின்னா நம்ம அதுக்குண்டான ரெமெடியை எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம். ஓகே. இப்போது 4ஆம் இடத்துக்கு வந்து சனி பார்வையும் இருக்குது, சுக்கிரன் பார்வையும் இருக்குது. இது 2 சேர்ந்து ஒன்று வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இல்லைன்னா இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, ஏதோ ஒன்று அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆசைகள். ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க, அது வாங்கலாமா? வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஏன்னா தசாபுத்தி சரியாக இருந்தால் வாங்கலாம், அது ஒரு பக்கம். இருந்தாலும் இப்போ கோச்சார கிரகமே நல்லா இருக்குன்னு தானே சொல்கிறீங்க. கரெக்ட். அதனால் கேட்குறேன் 10ஆம் இடத்துக்கு. ஏன்னா ராசிக்கு யோகாதிபதியும் சனி, 10ஆம் இடத்துக்கு அந்த பார்வை. இப்போ வந்து இடம் வாங்குறதோ இல்லை வீடு கட்டுறதோ, இது மாதிரி வண்டி வாகன சேர்க்கை, அப்படி இல்லை சொத்து சேர்க்கை, அது மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக இவங்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகுங்க. வீடு மனை வாகனம் இதெல்லாம் திட்டம் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் நான் சொன்னேன் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஆனால் இவங்க அந்த உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம், மற்றபடி ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இது அப்போ இவங்களுக்கு இந்த நேரத்தில் செவ்வாய் அப்படிங்கும்போது சப்போர்ட். ஸோ இந்த காலகட்டம் அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல இதுதான், முன்னேற்றம் கிடைக்கும். ஓகே. பரிகாரம், இந்த கன்னியாராசிக்கு உண்டான பரிகாரம். இவங்களுக்கு வந்து விரையாதிபதி சூரிய பகவான். அப்போ செலவுகள் வந்து சுப செலவுகளாக வரணும். எல்லாருக்குமே அதான் விருப்பம், எல்லாருக்குமே அப்படி தானே இருக்கும். அப்போ சுபமாக எல்லாமே நடக்கணும் அப்படின்னா இவங்க சூரிய வழிபாடு பண்ணுறது நல்லது ஒரு பக்கம். 2வது இவங்க புதன்கிழமை பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கிறது நல்லது. ஏன்னா சுக்கிரன் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் தனவரவு, ஒரு சந்தோஷம் இதெல்லாம் கொடுப்பார், உத்தியோகத்துலேயும் சரி குடும்பத்துலேயும் சரி. அப்போ ஏன்னா 2ஆம் இடதிபதி, ஸோ குடும்பத்துலேயும் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தைகள் பாக்கியம், அது மூலமாக சந்தோஷம் குடும்பத்தில். அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கிறது ரொம்ப நல்லது. இது பண்ணினாலே அது எப்போன்னு நான் சொல்லிட்டேன், புதன்கிழமை. ஏன்னா எல்லோரும் கேட்குறாங்க எப்போ என்ன ஏதுன்னு. கரெக்டு. அப்போ புதன்கிழமை பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த பரிகாரம் இவங்க பண்ணினாலே கன்னியாராசி நேயர்களுக்கு அற்புதமான ஒரு இந்த சூரிய பகவானோட பெயர்ச்சியும் சுக்கிர பகவானோட பெயர்ச்சியும் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.